ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டே 1க்கு வந்து என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை பற்றின ஒரு அப்டேட்டு தான் அது. ஸோ டெஸ்ட்டு எப்படி நடக்கும், ஸோ எந்தெந்த லெசன் டெஸ்ட்டு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்த குரூப் ஸ்டடியில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த லெசன் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி டே 1 வந்து நீங்கள் படிக்கக்கூடிய லெசன் என்னென்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் உள்ள ஆங்கில சொல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகர வரிசை படி, சொற்களை சீர் செய்தல். ஸோ இது வந்து இலக்கணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து ஒழுக்கமுடைமை இருக்கு இல்லையா, ஸோ அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6th செகண்ட் டேர்மில் உள்ள தேசிய சின்னங்கள், ஜிகேயில் வந்து இந்த ஒரு லெசன் தான் படிக்க போகிறீங்க, தேசிய சின்னங்கள். அப்புறம் இலக்கணம், ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து இலக்கணம் வந்து உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, கிறிஸ்டோஃபர் அகாடமியில் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்ப்பீங்க. 500 சம் சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதில் ஒரு 5 சம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதுலேயும் ஒரு 5 சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான டார்கெட். ஸோ நிறையா பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ கம்மியான நாட்களில் நம்ம நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட்டான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி மேக்ஸ் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, ஸோ நம்ம இந்த 2 பார்ட்டும், அதாவது 500 சம் சீரீஸும் ரீசனிங்கில் வந்து இந்த பார்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா, டாபிக் வைஸ் வந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டாபிக் வைஸ் வந்து 500 சம் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மும் டாபிக் வைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன டாபிக் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எந்த சம்ம வேணாலும் செய்யலாம். ஸோ நீங்கள் இந்த 500 சம் சீரீஸில் வந்து எல்லா சம்மையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து அதோட வேல்யூ புரியும். அதே மாதிரி தான் ரீசனிங்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ டாபிக் வைஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஏதாவது ஸ்மார்ட்டான மெத்தடில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஓரளவுக்காவது நம்ம மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு டெஸ்ட்டு வந்து எந்தெந்த லெசன் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 6th ஸ்டாண்டர்ட் ஆங்கில சொல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை அதிகாரம். ஸோ இந்த 3ம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும். இந்த 3 சேர்ந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் பிடிஎஃபாக வந்து ரெடி பண்ணி கொஷின் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜிகே தேசிய சின்னங்கள், இது வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த கற்பதேஸ் அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய கொஷின் பேப்பர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின் பேப்பரை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது 4ம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு இருக்கும் இன்றைக்கி. அப்போ இலக்கண பகுதி, மேக்ஸ் எல்லாம் டெஸ்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்குறதுனால இதில் வந்து நம்ம டெஸ்ட் வந்து எதுவும் வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இலக்கணமும் பார்த்திங்கன்னா அப்படி தான், ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம டெஸ்ட் வைக்க முடியாது. ஸோ இந்த 3 டெஸ்ட் இருக்காது. மேக்ஸும் இந்த இலக்கண பகுதியும் டெஸ்ட் இருக்காது. மற்றபடி இந்த தமிழ் படிப்போம் இல்லையா, தமிழும் ஜிகேயும் வந்து, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடியதை படிக்கணும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும், ரிவிஷன் வந்து பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஸோ அப்போ இலக்கண பகுதி மேக்ஸ் எல்லாம் வந்து எப்போ டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து மேக்ஸ் 500 சம் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே மாதிரி ரீசனிங்கில் 300 சம்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து நம்ம முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? இலக்கண பகுதியில் வந்து டெஸ்ட்டு வைக்க ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ஒவ்வொன்றா உங்களுடைய வீடியோஸ் பார்த்தாலே போதுமானது. ஸோ அப்போ இனிமேல் ரெகுலராக வந்து இந்த டாபிக் மட்டுமே, அதாவது தமிழும் ஜிகேயும் மட்டுமே வந்து என்ன இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டெஸ்ட்டு நடக்கும். ஸோ புதுசாக யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடிஎஃபாக உங்களுக்கு நைட்டு வந்து நான் கொஷின் பேப்பர் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள், ஆன்சர் கீயும் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடித்ததுக்கப்புறம்
கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஆன்சர், அதாவது டெஸ்ட் எழுதியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுங்கள், குரூப்லேயே வந்து அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களே கரெக்ஷன் பண்ணிவிட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரெகுலராக டெஸ்ட்டு நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.